ஸோ ஹே மக்களே இன்றைக்கி நம்ம டிடெக்டிவ் கிரேசி சீசனோட 4 கண்டதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திரும்ப லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம்ம ஹீரோக்கு யாரோ டின்னர் பார்ட்டி வரதுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம், என் டிடெக்டிவ் இன்ஸ்டிங் கரெக்டாக இருந்தால் எனக்கு நம்ம தோணுது. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு போனால் அப்போ தக்கன அந்த மாஷிரோ பண்ணு ஐயா நான் இந்த கிழவன் கூட வெளில போகிறேன், இந்த ஓல்டு டீடு நான் வெளில போகிறேன் அப்படின்னு ஜாலியாக இருப்பா. இது என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்க விட மாட்டா. அவரை வேறு கிளம்பிடுவாங்க. ஸோ வேறு வந்துடுவாங்களா மிஸ்டர் டிடெக்டிவ் இது ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமாக இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைக்குதா அப்படின்னு கேட்கும்போது என்ன மாதிரி சுச்சுவேஷன் அமைக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்போனா அப்போ மாஷிரோ வேறு எப்படி க்ரைம்க்கு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கா சொல்லுவோன்னா நம்ம ஹீரோ டிவி பார்க்குற மாதிரி கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அது பேர் ஒரு பெரிய பங்களா ஐ திங்க் வில்லான்னு நினைக்காத பேர். ஸோ அது பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது வேணால் நாகாசாகி ஹவுஸுங்கிற இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாசக்காரர் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொலை பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இனிமேல் ரூமர்ஸ்லாம் உள்ள கத்தரை சவுண்டு கேட்குது, அது பார்த்தீங்கன்னா ரூமர்ஸில் இருக்காமா. ஸோ அப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் மாஸ்க் போட்டு பேர் வந்திருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, வாங்க உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுருப்போம். ஸோ நம்ம மாஸ்க்குன்னு கூப்பிடலாம். இவனை பார்த்தாலே டவுட்டாக இருக்கே உள்ளே போகணுமா அப்படின்னு போய் யோசிப்பாங்களா. சாரிங்க ஃபேஸை காமி கொஞ்சம் ஷையாக இருக்குது, ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மாஸ்க்கை போட்டு பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. சரி வாங்க உள்ளே போனால் கையை நீட்டுவேனா கையில் எரிஞ்சு போன மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்குமா. அதை பார்த்துட்டு மாஷிரோ இது நீ அந்த விக்டீம்ஸை கொண்டு போகும்போது ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்னது விக்டிமா அப்படின்னு இவனுக்கே ஷாக்கு யாரும் சொல்கிறாங்கன்னு. ஸோ உள்ளே போனால் ஆளுக்கு பேர கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பாட்டில் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, பரவாயில்லையே நீ வந்திருக்கே அப்படின்ட்டு. அது நகமோ அது ஒரு கிரேட் டிடெக்டிவ் அந்த காலத்தில். ஸோ அவனு வந்திருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மாஷிரோ கேட்பா எத்தனை வருஷம் நீங்கள் இந்த பாட்டி ரன் பண்ணி கேட்கும்போது 15 இயர்ஸ் சொல்லுவான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தை தவிர அப்படின்னு சொல்லுவானா எல்லோரும் கேட்பாங்க அந்த 3 வருஷம் என்னாச்சு, ஏன் அந்த 3 வருஷம் பண்ணல அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்காக கேட்பான். மாஷிரோ கேட்பா ஏன் அந்த 3 வருஷம் மட்டும் பண்ணலன்னா அப்பாவன் காய்ச்சல் சளி அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இப்போ வேணா 2 பேர் வருவானுங்க. நம்ம சொடாப்பட்டி ஒருத்த வந்ததுக்கப்புறமா நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா. ஏன் நான் இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்பான். ஸோ ஒரு பொண்ணு போய் அந்த மாஸ்க் போடணும்னு கேட்பா. இந்த மாதிரி ஏன் என்னை கூப்பிட மாதிரி தான் சொன்ன கேட்கும்போது இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த மாஸ்க் போடணும் சொல்லிடுவான். ஸோ இந்த மாஸ்க் போட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டவனும் பொண்ணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனால் அப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அதான் காரணம். 2 பேரும் பார்த்தாலே ஆவாதா, ஓ இப்படி தான் காரணம் அப்படின்னு மாஷிரோ யோசிப்பா. சரி ஓகே நான் ஷவருக்கு போகிற மாதிரி நான் ஷவருக்கு போயிடுவான், அவங்க ஷவர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ மாஷிரோ ஹீரோ சாப்பிட போவாங்களா. என்ன பண்ண கண்டுக்காம போய் அப்படின்னு சொல்ல அப்படி கேட்பானா ஓ நீங்கள் இருக்கடா அப்படின்னு இப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க வேணா. ஸோ அப்படியே மாஷிரோ இந்த மாதிரி பேசிட்டு போங்களா. அப்போ அவன் சொல்லுவான் இதோட செகண்ட் டைம் தெரியுமா இந்த பாட்டிக்கு அட்டன் பண்ணுற வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவனே எங்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுவான். அவன் மாஷிரோ கேட்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ இங்கே நடக்க போகிறோம்னு ஃபீல் ஆகலன்னு கேட்கும்போது இவனை கண்டுக்கு அதை நேற்று இப்படி தான் பேசுகிறேன் அப்போ நம்ம ஏதோ சொல்லுவானா. அப்போ மாஷிரோ சொல்லுவான் இல்லை இப்போ எனக்கு என்னமோ தோணுது, நான் ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணியிருக்கேன், இங்கே டேபிள்ஸில் பாருங்க அப்படின்னு கேட்பானா. பார்த்தா பாய்சனா அப்படின்னு நம்ம மாஷிரோ கேட்பா. இல்லை நான் போனதில் வர மாதிரி நீங்கள் டொமேட்டோ வைக்காதீங்க சார், நீங்கள் டொமேட்டோ வச்சிருக்கேன், டொமேட்டோவே ஆகாது அப்படின்னு பேசிட்டு. ஸோ மாஷிரோ யோசிப்பா இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது திடீர்னு வந்து பாத்ரூம் வந்து கத்திர சொண்டி கேட்கும். அந்த ஒரு பொண்ணு பண்ணல. ஸோ அந்த பொண்ணு கத்திர சொண்டு. ஸோ எல்லாரும் வந்து திரும்பி பார்ப்பாங்க, எப்பா என்னப்பா பண்ணலாம் டிடெக்டிவ் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்பான் என்னது உங்களுக்கு தான் சவுண்டு கிடைச்சா அப்படின்ட்டு. நம்ம காதுக்கு நம்ம ஹீரோ வயசாயிடல, ஸோ காதும் கேட்கல. ரைட்டு இவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் வேறு மேலே ஓடிடுவாங்க. மேலே போய் டோரை திறக்க பார்ப்பாங்க, வேறு டோர் திறக்காதா. ஸோ என்ன பண்ணுறது சிராயி டோரை ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வேணா ஷிராஷி. ஸோ வேறு வழியில் நான் கதை உடைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம இருப்பேன். அப்படியே ஃபோர்ஸாக வந்து இடிப்பான், அவ்வளோதான் முதுகுலாம் பிடிச்சிக்கும் வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வேறு வழியில் நம்ம மாஷிரோ ஒரே குத்தி வந்துடுவா. ஸோ உள்ளே என்ன கற்பனை வச்சு பார்த்து கத்துறாங்களா, பள்ளிக்கு பார்த்து கத்துறாங்களா, இல்லை மேபி நிஜமாக கொலை பண்ணிட்டாங்களா. ஸோ உள்ளே எப்படி இருக்க போதோ என்ன ஆக போதோ அப்படின்னு மாதிரி பார்த்துட்டே விடுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு மாஷிரோ மறைச்சிட்டு நீ இன்னும் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு ரெடி ஆகலை, இந்த க்ரைம் சீனை பார்க்குறவங்க நீ வரல அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்போ நிஜமே உள்ளே பார்த்தா அவள் கற்பனை வச்சு பார்த்து கத்திருப்பா. இதுக்கு அவள் கத்தனா அவனு வேணா எல்லாத்துக்கும் வேணா ஷாக்கு இதுக்காக கத்தனா அப்படின்ட்டு. மாஷிரோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண விடுங்க. இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நாகாசாகி கண்பாச்சிங்கிற ஒருத்தர் இங்கே இருந்தார். ரொம்ப ஒரு ரிச்சான மேன் தான். ஒரு நாள் கண்பாச்சிங்கிறவங்க வந்து இந்த நாகாசாகி ஹவுஸையும் இவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கொள்றதுக்கு திட்டம் கொண்டு வந்தான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டான். ஒரு விக்டிம் கூட எஸ்கேப் ஆகக்கூடாங்கிறத அந்த ரோப் பிரிட்ஜை கட் பண்ணிட்டான் இவங்கிட்ட ஒரு வெப்பனை வச்சு அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த 5 வருஷங்கிறது இன்றைக்கி கரெக்டாக இன்னையில் தான் கணக்கு சொல்லுவோம்னா. ஸோ வெளியில் பார்த்தா மின்னல் அடிச்சு பார்த்தா அதில் ஏதோ பற்றிக்கிட்டு எரியும். ஸோ அது என்னென்னு பார்க்குறாங்க. சப்போஸ் அது அந்த பாலமாக இருந்துச்சுன்னா வெளியுலகத்துக்கும் இந்த மேன்ஷனுக்கும் அந்த பாலம் கட்டாச்சுன்னா இவங்க எல்லாம் வேறு இங்கேயே அடைஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் இந்த மேன்ஷன் மறுபடியும் ஐசோலேட் ஆகிட்டு நம்ம இங்கேயே மாட்டிப்போம் அப்படின்னு பேசுகிறாங்களா. ஸோ என்ன அந்த இன்சிடென்ட் திரும்ப நடக்க போதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ மாஷிரோ அதை என்னாச்சுன்னு பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம சோடா பிடிக்காப்பான் வாட்டனமல் நீங்கள் இந்த மாதிரி அந்த கயிறு கட்டானதான் சொன்னீங்க, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததில் அந்த கயிறு எரிஞ்சு போனதெல்லாம் நினச்சேன் கேட்கும்போது ஓ அப்படியா எனக்கு இன்டர்நெட்டில் கயிறு கட்டாச்சு தான் போட்டிருக்கு, சாரிப்பா எனக்கு மன்னிச்சிருப்பான் இன்டர்நெட் பார்த்தா நம்ம பேசிட்டு இருக்காமல் சொல்லுவான். ஓ அப்போ உனக்கும் தெரியாதா அப்படின்னு பார்த்தா பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா அப்படின்னா பிரிட்ஜுக்கு எதுவுமே ஆயிருக்காதா. ஸோ எதுவும் ஆகாது, ஆனாலும் பிரிட்ஜு கொஞ்சம் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத மாஷிரோ செக் பண்ணுறது. ஸோ பிரிட்ஜை போய் ஆட்டி பார்ப்பலாம். ஆட்டி பார்க்கங்கிற பேரில் பண்ண நல்லா இருந்த பிரிட்ஜை பண்ண கோத்து விட்றான் மாஷிரோ. அவ்வளோதான் எல்லாம் வேறு உள்ள டொப்புன்னு உழுது போயிடும். நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு எல்லாம் அமைதியாக இருங்க. என்ன ஒரு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. பேட் நியூஸ் என்னென்னா அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு. அது ஏன் விழுந்துச்சு அப்படின்ட்டு மாஷிரோன்னு சொல்ல வருவான்.
ஆனால் எல்லாருமே போச்சு வெளில வந்துருச்சு நம்ம இப்படி வெளில போகிறது போச்சு நம்ம உள்ளே மாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேச விட மாட்டாங்க. ஸோ அது மாஸ்டர் பேச விடுவாங்க. சரி ஓகே அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்களா? குட் நியூஸா அது வந்து சாரி ஆக்சுவலாக எனக்கு பேட் நியூஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஸோ குட் நியூஸில் அந்த ஒரு ஹைப்பில் சொல்லிட்டேன் சாரிப்பா அப்போ நான் மாரி சொல்லுவான். ஸோ அப்போ அங்கே ஒருத்தர் அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேறு கேட்பான், டிடெக்டிவ் நீங்கள் அந்த பிரிட்ஜு உடஞ்சேன்னு சொன்னீங்க, அது லைட்னிங் மூலியமாக உடஞ்சா இல்லை யாராவது அதை கெடுத்து உடச்சி விட்டாங்களா அப்படின்னு கேட்பானா. ஸோ இவனுக்கு ஷாக்கி எப்படா கண்டுபிடிச்சானே. ஸோ டிடெக்டிவ் நான் சொல்கிறது கரெக்டு தானே, அதுக்கு அர்த்தம் அந்த கில்லர் நமக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாகசாமி ஃபேமிலி மாசக்காரரை திரும்ப இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கான். ஸோ நம்மள தான் அவன் கொல்ல போகிறான். ஸோ அடுத்து அந்த கில்லர் என்ன இருக்க போகுது, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மாஸ்டர் யோசிப்பாங்க, எப்படி அதை நீ செம்மையெல்லாம் இப்படி கொண்டு போன அப்படின்ட்டு. இதைத்தானே நீங்கள் சொல்லான் இருந்தீங்க டிடெக்டிவ் அப்படின்னு கேட்கும்போது ப்ரீசியஸ்லி கரெக்ட், நான் இதை தான் சொல்லான்றது நீ கிட்ட கண்டுபிடிச்சிங்க அப்போ நம்ம மீற சொல்லுவான். அவர் சொன்ன மாதிரி அந்த கில்லர் அந்த நாகசாகி ஃபேமிலி மாசக்காரன் இங்கே ரீக்ரியேட் பண்ண போகிறான். ஜஸ்ட் லைக் அந்த 15 இயர்ஸ்க்கு நடந்த முன்னாடி அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் சொல்லும்போது அப்போ கூட்டத்தில் கேட்பான், அவன் ஏன் இப்படி பண்ண நினைக்கிறான் அப்படின்னு கேட்பானா. அது வந்து என் அசிஸ்டன்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுட்டோன்னா என்னது நானும் அப்படின்னு மாஸ்டர் ஷாக்கு. அந்த பிரிட்ஜு உடஞ்சது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் எது கொலை பண்ணு அப்படின்னு ட்ரை பண்ணுறான்னா வேறு எதுக்கு ரிவெஞ்சு கோசம் அப்படின்னு வேணா இவ்வளோ அந்த கதைக்குள்ளே இறங்கிடுவா. ஸோ ரிவெஞ்சுக்கு தான் அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. ரிவெஞ்சா எதுக்கு, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல இங்கே சம்மந்தப்பட்ட யாரும் இருக்காங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இருக்காங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுவா. அப்படியா யார் அது அப்படின்னு கேட்பாங்களா. மாஸ்டர் நீ தான் அந்த பாலத்தை உடச்ச, இப்போ கதை இப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்களா. உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்கப்பா கொஞ்சம் எங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது யாருனா அப்படின்னு யோசிச்சுட்டு அது யாருனா அப்படின்ட்டு நம்ம கிரேட் டிடெக்டிவ் ஆன ஹை ஸ்கூல் கிரேட் டிடெக்டிவ் ஆன அப்படின்னு உழைச்சிட்டு இவன் சொல்லுவான் அப்படின்னு சோடா அப்படி கொத்துட்ருவா. ஸோ சோடா அப்படி கேட்பாங்க எல்லாரும் யாருதுன்ட்டு. ஸோ நம்ம சோடா அப்படியும் கதைக்குள்ள வந்துடுவோன்னா என்னப்பா இவனு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அது யாருனா ஷிராய்ஷி தான் அது அப்படின்னு சொல்லுவானா. என்னது ஷிராய்ஷி அப்படின்னு நடந்துக்கு ஷாக்கு. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டில் ஒரே ஒருத்தரும் தப்பிச்சிட்டாங்க. அது யாருன்னா நாகசாமி ஃபேமிலியோட எல்டஸ்ட் டாக்டரான ஷிராய்ஷி தான். ஸோ அவளுக்கும் ஒன்று மாதிரி 29 வயசு ஆகுது. ஸோ நீ தான் அந்த சர்வைவர் கரெக்டாகவும் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் மாஸ்டருக்கும் ஷாக்கு. போச்சு அவள் இல்லைன்னு சொல்ல போதா கதெல்லாம் தெரிய போது உண்மையில தெரிய போது நாங்கள் மாட்டப்போகிறோம் அப்படின்னு நல்லா யோசிப்பாங்க நம்ம மாஸ்டரும். ஆனால் அந்த பக்கம் வேறு அந்த ஷிராய்ஷி பொண்ணு ஆமாம் நான் தான் அந்த சர்வைவர், நான் தான் அந்த நாகசாமி ஃபேமிலியை சேர்ந்த ஒரே ஒரு சர்வே சொல்லுவா. அவளும் கதைக்குள்ள வந்துட்டா. இல்லை அவன் அது உண்மையை சொல்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் மாஸ்டருக்கும் ஷாக்கு. ஏன்னா உண்மையை சொல்கிறா அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த இன்சிடென்ட்டை கீழோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தேன். அவள் இந்த குராய் ஃபேமிலி ஹவுஸோட சம்மந்தம் தெரிஞ்சு. ஸோ இந்த குராய் ஃபேமிலி தான் இந்த நாகசாமி ஃபேமிலி குராய் ஃபேமிலி ஒன்று தான். ஸோ அவங்க தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இதை அப்படியே ப்ளேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குராய் ஃபேமிலி நான் பள்ளி வந்ததுக்கோசம் அந்த குராய் இங்கே வருவான், அவனை கொள்றதுக்கோசம் இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாள். என்னோட பிளான் அதாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் செட் பண்ண பாம் கொஞ்சம் வேகமாகவே வெடிச்சிருச்சு, கொஞ்சம் சீக்கிரமே வெடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒர்ஸ்ட் லக்குன்னா இங்கே கிட்டத்தட்ட இத்தனை டிடெக்டிவ் இருக்காங்க, இவங்களுமே என்ன பண்ண முடியாது. சொல்லுங்கள் டிடெக்டிவ் நீங்கள் எப்போ இந்த மாதிரி க்ரைம் சீன் நடக்கும் அதாவது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க கேட்பானா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, க்ரைம் சீன் நடக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறது இல்லை, நாங்கள் இருக்க இடத்துல தான் க்ரைம் சீன் நடக்குது. ஸோ அப்படி ஒரு ஃபேட்டு எங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபேட்டு எங்கள் டிடெக்டிவ்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதான் காரணம். அப்போது நம்ம ஹீரோ அந்த ஒரு மாதம் ஒன்று சொல்லுவான். அவ்வளோதான் பாட்டில் முடிஞ்சப்பெல்லாம் கிளம்போது நம்ம இப்போ எப்படி எதுவும் கிளம்புது அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குமா. அப்போ கரெக்டாக வந்து நம்ம சோலாப்டி அசிஸ்டன்ட் ஹெலிகாப்டர் கொண்டு வரலாம். ஹலோ வாங்க போகலாம்னு சொல்லலாம். ஹெலிகாப்டர்னா நம்ம மாஸ்டர் கேட்சன்ஸ் தான். அப்போ நம்ம சோடாவுடைய பட்டு மாஸ்டர் நீங்கள் வரீங்களா இல்லை தங்குறீங்களான்னு கேட்பாளா. ஏன்டி ஆப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வருவண்டி அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்கிறோம். நீ எப்படி சிராய்ச்சி தாங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு நம்ம கேட்பேனா. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டிங்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிங் வச்சு இப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு பரவாயில்ல நமக்கு சாகாம போச்சா அப்படின்ட்டு. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் மாரி எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது. நீ நோட் பண்ணலையா அந்த பாட்டு கிட்டத்தட்ட குறை வரவே இல்லை, ஏன் வராமல் போனா அப்படின்னு கேட்கும்போது குறை வரலையா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணல. குறை அங்கே தான் நின்றுருந்தான், ஃப்ரேமில் இருக்கான் பாருங்க. அவனு ஃப்ரேம் கட்டும்போது ஆமாப்பா குறை இருந்திருக்கான், எப்படிப்பா 0% எப்படிப்பா இருந்தான் அப்படின்னு சென்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகிட்டு என்னோடய டிடெக்டிவ் இன்ஸ்டிங் கரெக்டாக இருந்தால் இந்த கேஸ் இன்னும் முடியல, இந்த கேஸுக்கான லாஸ்ட் பீஸ் ஒன்று இருக்குது, வா அதை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் கூட்டு போனால் டிடெக்டிவ் ஆக்சுவலாக லாஸ்ட் பீஸ் ஒன்று கிடையாது, இந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவோம். அடுத்த நாள் அவன் எங்கே இருக்கான் அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போனால். அப்போ நம்ம ஹீரோ நான் இங்கே தான் இருக்கேன் என்ன வளருங்க போனால் மாட்டிக்கிச்சு புடி பிகாஜூ அப்படின்னு வேறு வருவாளா. ஸோ ஒன்றும் இல்லை அந்த பிகாச்சு பிடிச்சி அவர் சொல்லுவாள், நான் இங்கே தானே இருக்கேன் என்ன உழைட்டிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பேன்னா. ஒன்றும் இல்லை ஓல்டு மேன் நீங்கள் அவங்க வந்து வேணா மோக்கிமானுங்கிற ஒரு கேம் விளாண்டுருக்கோம், தெளிவாக கேட்டுருங்க மோக்கிமான்னு ஒரு கேம் விளாண்டுருக்கலாம். ஸோ இந்த மோக்கிமான்களை பிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. அதுல பிகாச்சு மாற்ற ரொம்ப அபூர்வம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியா அப்போ நம்ம ஹீரோ நம்ம புரியாமல் பேசுவோன்னா ஆக்சுவலாக நம்ம ஓல்டு டியூடுக்கு ஃபோட்டோ எடுக்கவே நான் 1 மாதம் சொல்லி கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இதை கற்றுக்கிறதுக்கு அவருக்கு 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவாள். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வருவாளா வந்துட்டு ஃபோட்டோவை பார்த்தோன்னே கேமராக்கு போஸ்ட் காமிச்சிடலா. நானும் ஃபோட்டோலாம் எடுக்கல, நாங்கள் மோக்கிமான் கேம் விளாண்டுக்கிறோம், வரியா மோக்கிமான் பிடிக்கலாம், இப்போ தான் பிகாஜூ பிடிச்சேன், நீ பிகாஜூ பிடிக்கிறியான்னு கேட்பாளா. பிகாஜூ எனக்கு பிடிக்கும் தான் கேட்பாளா. அப்போ மாஸ்டரோ பிகாஜூவில் உனக்கு எது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்பாளா. அப்போ அந்த
அசிஸ்டண்ட்டு அதை ஒயிட் ரைஸோட சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு, இவளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு வேறு முடிவு பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. பாரில் சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருப்பா. அது என்ன பிகா ஜூஸ்னா ஜந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அவசியமாக நான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓ, அப்போ இவளுக்கு ஹைஸ்கூல் வயசு இல்லையா அப்படின்ன மாதிரி யோசிப்பான். அந்த பிக் அஜுல நான் தெரிஞ்சுக்கிறோமா, இந்த வயசு பசங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுறாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருப்பா. ஸோ இவள் ஹைஸ்கூல்லாம் படிக்கல, வந்து ரொம்ப ஏஜான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மாஸ்டருக்கு ஒரு ஃபோன் கார்டு கூட என்ன தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவாளா. ஆமாம், மாஸ்டருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு கதையாக ஆரம்பிப்பான். இப்போ டெலிஃபோன் கார்டு ஒன்று இருக்குது, அதில் டெலிஃபோன் நம்பருக்குலாம் அந்த கார்டு. ஸோ அது எப்படி நமக்கு மாஸ்டருக்கு தெரியலையா, அது வேணா நீ வச்சுக்கோ, யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம்னா, எனக்கு யூஸ் பண்ண தெரியும், இன்னும் கலாய்க்காதீங்க அப்படின்ட்டு போய் நான் மாஸ்டர் ரொம்ப நேரமாக ஆளு செஞ்சதுக்கப்புறம் ஹலோ அப்படின்னு காலைல வைப்பாலா. நம்ம ஹீரோ உடனே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த விஷயத்தை விசித்திரமாக பண்ணுறா அப்படிங்கிறத. ஸோ இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர் பையன் இருக்கானே, ஸோ அவனுக்கும் இந்த மாதிரி ஃபோன் கார்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கன்னு பார்க்கணும்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா வெயிட்டரை கூப்பிட்டு, வெயிட்டர் இந்த ஃபோன் கார்டை வச்சுட்டு கொஞ்சம் பே பண்ணலாம் அவனு கேட்பான். ஸோ இந்த வயசு பசங்களுக்கு ஃபோன் கார்டுனா கூட என்னன்னு தெரிலப்பா அப்படின்னு தான் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி போது, நீ கொஞ்சம் குடிக்கிறத நிப்பாட்டிக்கோ, வீட்டுக்கு போகாமல் கேட்கும்போது இல்லை எனக்கு இன்னும் பீரு வேணும் அப்படின்னு சொல்லுவாடா. சரி ஓகே, எவ்வளோ என்னமோ குடிச்சிக்கோ, நீ ஒன்றும் மைனர் கிடையாது, நீ ஒரு மேஜர், எவ்வளோனா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாடா. நீ மாஸ்டர் வந்து சொல்லாவிட்டியோ கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு தான் சொல்லுவானா. இல்லைன்னு சொல்லுவாடா. ஏன் இல்லை, நீ மேஜர் தானே, உனக்கு எவ்வளோ என்னமோ குடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாடா. இல்லை நான் குடிக்கூடாது எனக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எபிசோட் முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம அந்த சோடாவுடைய அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக கம்மியாங்கிறதே காட்டல. அது என்ன வயசுங்கிறது அவளுக்கும் தெரியாதா இல்லை நம்ம ஹீரோக்கு தெரியல அப்படிங்கிற முடிச்சு விட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கதை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியே போயிருக்கும் அந்த ஹவுஸில் போய் நடந்த கதை. ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோடாவில் வச்சுக்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்.